வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம சேனலில் முருகப்பெருமானை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் நம்புகிறேன். அதனால் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளில் நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறது, மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறது. இது என்னடா வாழ்க்கை, நம்ம ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கடன் தொல்லைகள், சொந்த வீடு வாங்கணும், குழந்தை வரம் வேண்டும், என்னோட குழந்தைக்கு இருக்க நோய் தீரணும், இல்லை என்னோட நோய் தீரணும் அப்படின்னு பல பிரச்சனைகள் இங்கே இருக்க நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைகளையும் யார்கிட்டடா போய் சொல்கிறது, யார்கிட்ட சொன்னால் நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு கடைசி நம்பிக்கையாக நம்ம கடவுளை தான் தேடி போவோம். அவங்க நமக்கு அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் கடவுள் நம்பிக்கை இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. அந்த கடவுள் யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமான எந்த கடவுளாக வேணால் இருக்கலாம். கடைசி நம்பிக்கையாக கடவுள் மேலே தான் நம்ம பாரத்தை போட்டு எனக்கு இது நடத்தி கொடுப்பா, நடத்தி கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுவோம். கடவுளை முழு நம்பிக்கையோட வேண்டின எல்லா பக்தர்களுக்குமே பல அதிசயங்களை நம்ம முருகப்பெருமான் இப்போ நடத்திக்கிட்டு வர்றாரு. அது நடக்க போகுது அப்படிங்கிறக்கான நிறைய அறிகுறியையும் நமக்கு காட்டுவார். அதாவது நம்ம வேண்டுதல் நிறைவேற போகுது அப்படின்னு நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான பல அறிகுறிகளை முருகப்பெருமான் நமக்கு இந்த கலியுகத்தில் காமிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. முருகப்பெருமான் எல்லார் வாழ்க்கையிலையுமே பேசும் தெய்வமாக இருந்துட்டு இருக்காரு. நம்ம ஒரு விஷயத்தை இப்போ கேட்குறோன்னா அதுக்கு நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு பதில் கொடுப்பாரு. அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதுக்கான பதிலை நிச்சயமாக கொடுப்பாரு. இதை என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன். இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் ஒரு அறிகுறி மூலமாக சொல்லிடுவார். இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிறதையும் எனக்கு அறிகுறி மூலமாக நிச்சயமாக நிறைய டைம் எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அறிகுறி காமிச்சிருந்தாலும், ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு அறிகுறி காமிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவில் நிறைய பேர் என்கிட்ட முருகப்பெருமான் எனக்கு குழந்தை வரம் கொடுப்பாரா, எனக்கு 6 வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை, 3 வருஷமாக குழந்தை இல்லை, எனக்கு சொந்த வீடு வேண்டி தான் நான் இந்த 48 நாள் விரதம் இருக்கேன், எனக்கு கடன் தொல்லை தீரணும் தான் இந்த 48 நாள் விரதம் நான் இருந்தேன், எனக்கு முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே பதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கையாக நம்ம ஒரு விரதம் இருந்து அவருக்காக மனமுருகி நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு நடத்தி கொடுப்பாரு. அந்த விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு குழந்தை வரம் இப்போதைக்கு உங்களுக்கு தள்ளி போகுதுன்னா, அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்தா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனை வரப்போகுது அப்படிங்கிறக்காகத்தான் முருகப்பெருமான் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து தள்ளி போடுறாரு. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும். அதை விட்டுட்டு நான் விரதம் இருந்தேன், முருகப்பெருமான் எனக்கு செய்யலை அப்படின்னு அவரை திட்டுறதுனால நமக்கு எந்த பலனுமே கிடைக்க போகிறதில்ல. முருகப்பெருமான் தான் நமக்கான ஒரே நம்பிக்கை. முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு எந்த விஷயத்தை கொடுத்தா நமக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக மன சஞ்சலப்படாதீங்க. அதை விட ஒரு படி மேலே தான் முருகப்பெருமான் உங்களை வச்சிருப்பாரு. இப்போ கிடைக்கலாட்டி அது உங்களுக்கு நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால முருகப்பெருமானை வழிபடுறதை மட்டும் என்னைக்கும் விடாதீங்க. அவர் மேலே முழு நம்பிக்கையும் வச்சு முழு அன்பையும் நீங்கள் காமிச்சிங்கன்னா
அவர் நிச்சயமா உங்க வேண்டுதல கேட்டு, உங்களுக்காக அவரே இறங்கி வந்து, அதற்குரிய செயல்கள் அனைத்தையும் அவரே செஞ்சு குடுப்பாரு. இது அனுபவ உண்மை. என்னோட வாழ்க்கையில பல விஷயங்கள்ல முருகப்பெருமான் அதிசயங்கள நடத்தியிருக்காரு. அதனால தான் நான் இவ்ளோ கிளியராவே என்னால இந்த விஷயத்த பேச முடியுது. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 48 நாள் விரதம் இருந்த முருக பக்தருக்கு, அவங்க கேட்ட விஷயத்த முருகப்பெருமான் நடத்தி குடுத்தாரா? இல்லையா? அதுக்கான அறிகுறி அவங்களுக்கு காமிச்சாரா? இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவ நீங்க முழுமையா கேட்டா தான் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்த நடத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவங்க போன தைப்பூச திருவிழாவுக்காக 48 நாள் விரதம் இருந்திருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மாக்கு 45 வயசு ஆகுது. அவங்க தனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான நோக்கி 48 நாள் விரதம் இருந்திருக்காங்க. 48 நாளும் வேல்மாறல விடாம தினமும் காலை, மாலை 2 வேளையும் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் நானே கோவில்ல பார்த்துருக்கேன். முருகன் கோவில்ல ஒரு வேல் இருக்கும். அந்த வேல் முன்னாடி உட்காந்து அந்த அம்மா தினமுமே காலை, மாலை 2 வேளையுமே படிப்பாங்களாம். நான் சாயந்தரம் போறப்ப, அதாவது செவ்வாய்க்கிழமை வாரம் எல்லா செவ்வாய்க்கிழமையுமே நான் வந்து முருகன் கோவிலுக்கு போவேன். அப்ப பாலாபிஷேகம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு, அந்த அம்மா வேல் முன்னாடி உட்காந்து வேல்மாறல் படிப்பாங்க. அவங்க வேல்மாறல் படிக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். கட கட கடன்னு பார்க்காம அவ்வளோ ஒரு அருமையான குரல்ல படிப்பாங்க. அவங்க படிக்கிறத பார்க்க மெய் சிலிர்க்கும். நானே ஒரு 2, 3 டைம் அவங்க கூட உட்காந்து வேல்மாறல் படிச்சிருக்கேன். இருந்தாலும் அவங்க ஸ்பீடுக்கு என்னால படிக்க முடியல. அதனால நான் வந்து வேல்மாறல் அப்ப பார்த்து தான் படிப்பேன். அதனால ஸ்லோவா தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போலாம் அந்த அம்மா எதுக்காக விரதம் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது. அவங்க கிட்ட நான் பேசினது கூட இல்ல. இந்த வருட தைப்பூச திருவிழாவுக்கு நான் முருகன் கோவிலுக்கு போயிருந்தப்ப தான் அந்த அம்மாவ பார்த்தேன். ஆனா அவங்க கிட்ட பேசல. சரி இந்த வருடமும் 48 நாள் விரதம் இருந்து அதுக்காகத்தான் முருகன் கோவிலுக்கு பிரார்த்தனை செஞ்சு வந்திருக்காங்க. விரதத்த நிறைவு செய்றதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வந்து வந்துட்டேன். நேத்து முருகன் கோவிலுக்கு போறப்ப, நேத்து முருகன் கோவில்ல கொஞ்சம் அளவா தான் கூட்டம் இருந்தனால, அந்த அம்மா குருக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். கூட்டம் இல்லாதனால முன்னாடி நின்னு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த அம்மா குருக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி 48 நாள் விரதம் இருந்தேன் சாமி. நான் விரதம் முடிச்சு ஒரு 3 மாசத்திலேயே நாங்க சொந்த வீடு வாங்கிட்டோம். அதுவும் லோன் போடாம, எந்த கடனும் வாங்காமயே எங்களோட கேஷ்ல இருந்தே நாங்க வந்து சொந்த வீடு வாங்கிட்டோம். அது என்னோட வாழ்க்கையோட லட்சியமே அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொந்த வீடு மேல அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா, நாங்க வாடகை வீட்ல இருந்தப்ப, ஒவ்வொரு டைமும் அடுத்தடுத்த வீடுக்கு நாங்க மாறுறப்ப எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நமக்குன்னு எப்படா பெர்மனன்ட்டா ஒரு அட்ரஸ் வரும் அப்படின்னு சொல்லி, என்னோட வாழ்க்கையோட முழு லட்சியமாவே நான் சொந்த வீடு வாங்குறதாக தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசையே இருந்துச்சு. அதுபோலவே முருகப்பெருமான் நான் 48 நாள் விரதம் இருந்ததுக்கு எனக்கு அதுக்குரிய பலனையும் குடுத்தாரு. எனக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்தாரு. நாங்க சொந்த வீட்டுக்கு போயி ஒரு 3 மாசத்திலேயே அந்த வீட விக்கிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த வீட்டுக்கு போனதுலருந்து எனக்கு பயங்கரமான கஷ்டம், மனக்கவலை, மன நிம்மதியே இல்லாம, அந்த மாதிரி பல சோதனைகள் வந்து அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான சோதனைகள் முருகப்பெருமான் குடுத்தாரு. வாடகை வீட்ல இருந்தப்ப இருந்த நிம்மதி கூட சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இல்ல. ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு நாளும் அழுகுற மாதிரி சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பொழுதன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு செலவு மாத்தி மாத்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால ஏன்டா அந்த சொந்த வீடு வாங்குனோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மன கஷ்டமாவே இருந்துச்சு. 3 மாசத்துல அந்த வீட வித்துட்டே நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்ப குருக்கள் சொன்னாரு, "முருகப்பெருமான் கிட்ட நீங்க உத்தரவு கேட்டு தான் நீங்க இந்த வீடுக்கு அட்வான்ஸ் குடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரு எப்படினாலும் இந்த வீடு உங்களுக்கு இல்ல அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப
அந்த அம்மா சொன்னாங்க, 48 நாள் விரதம் நிறைவு செய்யறப்ப கோவில்ல பொங்கல் வச்சோம் சாமி. பொங்கல் வச்சுட்டு தேங்காய் உடைக்கிறப்ப அந்த தேங்காய் அழுகிருந்துச்சு. ஆனா எனக்கு எந்த மன சஞ்சலமுமே இல்ல. முருகப்பெருமான் மேல முழு நம்பிக்கையா நம்ம இந்த விரதம் இருக்கோம். அதுக்கான சூழ்நிலைய நிச்சயமா முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நான் எந்த சஞ்சலமுமே படல. ஒருவேள அந்த காரணம் தான் எனக்கு முருகன் அறிகுறி காமிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல சாமி. அந்த அறிகுறிய அவர் காமிச்சிருக்காரு. நான் தான் அத புரிஞ்சுக்கிறாம அந்த வீட போய் வாங்கிட்டேன். அடுத்து கனவுல ஒருத்தவங்கட்ட இருந்து நான் சாவி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த சாவிய ஏதோ ஒரு குழந்தை தூக்கிட்டு ஓடிருச்சு. என் கையில இருந்த சாவிய வேகமா புடுங்கிட்டு அந்த குழந்தை ஓடிருச்சு சாமி. இதெல்லாம் அதுக்கான அறிகுறியா இருக்குமோ? அப்ப எனக்கு தெரியல. நான் முருகப்பெருமான் மேல முழு நம்பிக்கையா தான் இருக்கேன். நான் நெனச்சத கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தி குடுப்பாரு. அப்படின்ற ஒரே சிந்தனை மட்டும் தான் இருந்துச்சே தவிர, இதெல்லாம் ஒரு கெட்ட சகுனம். இதெல்லாம் நடக்காது. இது நடக்காது அப்படின்னு முருகப்பெருமான் எனக்கு அறிகுறி காமிக்கிறாருன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல. இதெல்லாம் அந்த அறிகுறியா இருக்குமா சாமின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆமாம்மா, இது தேங்காய் வந்து நம்ம அர்ச்சனை பண்ற தேங்காய் வந்து கெட்டு போக்கூடாது. கெட்டு போனாலே அந்த விஷயம் நடக்காது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் முருகப்பெருமான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்காரு. நீங்க தான் அத புரிஞ்சுக்கிறாம அந்த வீட வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி குருக்கள் சொன்னாரு. ஆனா, நீங்க 48 நாள் விரதம் இருந்ததுக்கு நிச்சயமா முருகப்பெருமான் அதுக்கும் ஒரு பலன் உங்களுக்கு குடுத்துருப்பார்ல அப்படின்னு சொல்லி குருக்கள் கேட்டாரு. ஆமா சாமி. நாங்க வாங்குன வீட்ட விட, அத விட அழகான ஒரு வீடு எனக்கு இப்ப முருகப்பெருமான் எனக்கு அமைச்சு குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மனக்கவலையா இருக்கு. இந்த வீடாவது நமக்கு நிரந்தரமா நம்மகிட்ட இருக்குமா? இருக்காதா? அப்படின்ற ஒரு மனக்கவலை இருக்கு சாமி. இருந்தாலும் முருகப்பெருமான் மேல நான் முழு நம்பிக்கையோட தான் இந்த வீட நான் வாங்குனேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு குருக்கள் சொன்ன பதில் என்னன்னா, நீங்க வாங்குன வீடு உங்களுக்கானது இல்ல அப்படின்றது தான் முருகப்பெருமான் உங்களுக்கு அந்த தேங்காய் கெட்டுப் போனது மூலமாவும், அந்த முருகப்பெருமானே சாவிய உங்கட்ட இருந்து புடுங்கிட்டு ஓடியிருக்காரு. இதுதான் வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு. அத புரிஞ்சுக்கிறாம தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனா இந்த வீடு தான் உங்களுக்கான வீடு. அதனால தான் இந்த வீடு கொஞ்ச நாள்லயேவும் அடுத்த தைப்பூசம் வர்றதுக்குள்ளயே உங்களுக்கு முருகப்பெருமான் ஒரு சொந்த வீட நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு முருகப்பெருமான் அமைச்சு குடுத்துருக்காரு. அதனால நீங்க எந்த மன சஞ்சலப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாவே குருக்கள் சொன்னாரு. அப்ப அந்த அம்மா அத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அம்மா நான் வந்து இந்த மாரி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்ம்மா. இந்த மாரி முருக பக்தர்களோட வாழ்க்கையில பல அதிசயங்கள் முருகப்பெருமான் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ம்மா. இந்த பதிவ நான் வந்து போட்டுக்கறலாமா என்னோட சேனல்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். தாராளமா போடுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, முருகப்பெருமான் நமக்கு பல சோதனைகள் குடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா, அவர் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான செயல்களையும் அவர் செய்வாரு நம்ம வாழ்க்கையில. இத நான் சொன்னேன்னு சொல்லிருமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 5 வருஷமா குழந்தை இல்லாத அவங்க மகனுக்கு இப்ப 3 மாசம் அவங்க மருமக கன்சீவ் ஆயிருக்காங்களாம். இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வாங்குன வீட முருகப்பெருமானே விக்க வச்சுட்டு, இந்த வீட வாங்கி அவங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கைய உருவாக்குறதுக்காக தான் இந்த வீட முருகப்பெருமான் அவங்கள வாங்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி 48 நாள் விரதத்துல பல சோதனைகள் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு 48 நாளுமே கோவிலுக்கு போகணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா, ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா தடைகள் வந்திருக்கும். இந்த 48 நாள் விரதத்துல நீங்களே யோசிச்சிருப்பீங்க, "ஏன்பா என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற? உனக்காக விரதம் இருக்கிறது தான் தப்பா?" அப்படின்ற அளவுக்கு கூட சோதனைகள் வந்திருக்கும். அத நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எந்த மாதிரி சோதனைகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்க முருக பக்தர்கள் அத பார்த்து தெரிஞ்சுக்கிருவாங்க. என்னோட வாழ்க்கையிலயுமே முருகப்பெருமான் நான் கேட்ட எல்லாத்தையுமே குடுத்தாரா? அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா, முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட நம்ம எப்பயுமே அவர் கைய நம்ம விடாம, நம்ம அவர வழிபட்டுக்கிட்டே தான் இருக்கணும்.
ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, முருகப்பெருமானுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது அப்படின்றது. எதை கொடுத்தா நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், எதை கொடுத்தா நமக்கு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால நமக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு நடத்தி கொடுப்பாரு. நமக்கு சோதனைகள் வரலாம். அது எல்லாமே நம்மளோட கர்மாக்களை கழிக்கிறதுக்கான சோதனைகளாக தான் நம்ம நினச்சிக்கிறணுமே தவிர, முருகப்பெருமான் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு வர ஒவ்வொரு கஷ்டமுமே நம்மளோட செயல்கள்ல இருந்து தான் நடக்குதே தவிர்த்து, முருகப்பெருமான் நமக்கு எந்த சோதனைகளுமே கொடுக்க மாட்டார். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். சாதாரண மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அந்த அந்த ஆள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ எவ்வளோ இதுக்கு வேணால் போய் கெட்டது செய்வாங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அப்படி சாதாரண மனுஷனே அப்படி இல்லாதப்ப, இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவனான நம்ம முருகப்பெருமான், நம்ம அப்பன் முருகப்பெருமான் நமக்கு கெடுதல் செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். நம்ம போன ஜென்மத்திலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்ச கர்மாவைத்தான் கழிக்கிறதுக்காகத்தான் முருகப்பெருமான் நமக்கு சோதனைகள் கொடுக்குறாரு. அந்த சோதனையை கடந்து நம்ம முருகப்பெருமானை நோக்கி போகிறதுக்கான, அதாவது சீக்கிரமாக அவரை போய் சேர்றதுக்கான வழி தான் அந்த சோதனைகள். அதனால நீங்கள் எந்த மன சஞ்சலமும் பட வேணாம். முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட வழிபடுங்க. அவர் நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாரு. அவரே இறங்கி வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்கள் சீக்கிரம் போகணும், அவரோட பாதத்தை தொட்டு கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவருக்கு பிடிச்ச திருப்புகழையும் வேல்மாறலையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. வேல்மாறல் மகா மந்திரத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். வேல்மாறல் மகா மந்திரத்தில் எல்லாத்துக்கான சொல்யூஷனுமே அதில் இருக்கும். வேல்மாறல் படிக்கிற முருக பக்தர்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமான் அவங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்கள நிச்சயமாக காமிச்சு கொடுப்பாரு. இது பல முருக பக்தர்கள் நிச்சயமாக அனுபவிச்சிருப்பீங்க. அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ நீங்கள் நினச்ச விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா, அதை நிச்சயமாக என்றைக்கோ ஒரு நாள் முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. அதனால எந்த மனக்கவலையும் பட வேணாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா, அது முருகப்பெருமான் தான் நமக்கு தள்ளி கொடுக்குறாரு. அதுக்கான சூழ்நிலை இன்னும் நமக்கு அமையலை அப்படிங்கிற நம்பிக்கையோட முருகப்பெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வாங்க. அதை நிச்சயமாக உங்களுக்கு உகந்த காலங்களில் அந்த விஷயத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. உங்களோட நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. முருகப்பெருமானும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். அதை மட்டும் நம்புங்க. முருகப்பெருமான் யாருன்னு தெரியுமாங்க? அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அதனால நம்ம கேட்குற எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் இருக்காருங்க. அதனால அவரை நம்பிக்கையோட வழிபடுங்க. நிச்சயமா அவர் நடத்தி கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே உறவுகளே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக இந்த பதிவு அவங்களோட வாழ்க்கையையும் மாற்றும். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிறோன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.